ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 8 மணி நேரத்துக்கு ஊற வச்ச கடலை நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். அதை இப்போது ஒரு குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். அதோட அந்த கடலை மூழ்கிற அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதோட தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக கலந்து விட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை 5 to 6 விசில் வர்ற வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு தவா வச்சு சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்குறேன். இதோட நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சதை சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு வாசனைக்காகத்தான். இதோடு இப்போது துருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குறைவான தீயில் வச்சு மெதுவாக வதக்கிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் கரிஞ்சு போயிடும். தேங்காய் நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இந்த மிளகாத்தூளில் எல்லா விதமான ஸ்பைசஸும் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே எல்லா ரெசிபீஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன். வீட்டிலையே செஞ்ச மிளகாத்தூள். அதனால் நான் எந்த விதமான கறி மசாலா, தனியாத்தூள் எதுவுமே சேர்க்குறதில்ல. நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியா பொடி, இதோட கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்குறேன், இல்லைன்னா மிளகாத்தூள் கரிஞ்சிடும். இப்போ இது ஆறட்டும். இதை ஆறின உடனே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். குக்கர் திறந்தாச்சு. சன்னா நல்லா வெந்திருக்குது. இது இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து லேசாக மசித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசியுது, நல்லா வெந்திருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே இதோட அரைச்சி வச்சுருக்கிற விழுது, அந்த மசாலா பொருளெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். குக்கரை ஜஸ்ட் அப்படியே மூடிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணாமல் மூடிய மேலால் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, கொதிக்குது. இப்போது இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். ஒரு தவா வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். அதோட ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்க்குறேன். அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகும் வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை வதங்கின உடனே இப்போ இதை குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு
ஒரு நிமிஷத்துக்கு 1 to 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த வெங்காயம், கடுகு, எண்ணெய் இதோட டேஸ்ட் எல்லாமே குழம்போடு சேர்ந்துக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்ச கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.